நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். கூலிக்காரன் என விமர்சித்த திமுக எம்பி கனிமொழிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். உங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் பெரியாரை இழிவுபடுத்தலை. பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு. பெரியார் யார் தெரியுமா, பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்புனவர் நீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர், அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்காரு? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டேன்? காரணம் என்ன? சென்னையில் நின்றுருக்கலாம், இங்க கோயம்புத்தூர்ல நின்றுருக்கலாம், ஈரோட்டில் நின்றுருக்கலாம், சேலத்தில் நின்றுருக்கலாம், வேலூர்ல நின்றுருக்கலாம், விழுப்புரத்தில் நின்றுருக்கலாம். எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க? சாதி ஒழிப்புன்னு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான், அதானே சாதி. உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறான் பாருங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்கார மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க, அப்படித்தானே? தூத்துக்குள்ள ஏன் போய் 2 தடவை நின்னீங்க சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.